ஷவர்மாக்கு தேவையான குபூஸ் பண்ணுறதுக்கு 1 கப் மைதா அண்ட் 1/2 கப் வீட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது கூடயே 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சுகரு, பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடயே 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்தளவு ஸ்டிக்கி ஆனோன்னே கிச்சனில் ஸ்லாப் இருக்கும் இல்லையா, அதில் சேர்த்து நல்லா ஸ்ட்ரெச் அண்ட் டவுன் பண்ணி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நான் இங்கே வீடியோவில் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக நல்லா சாஃப்டாக ஆயிரும். பாருங்கள், நடுவில் இன்டர்வல் விட்டு விட்டு ஆயில் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிழைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ கையில் ஒட்டாத மாதிரி வந்துருச்சா. இப்போ ஒரு டப்பாவில் ப்ரூஃபிங்காக ஒரு 1/2 hour விட போகிறேன். இப்போது 1/2 hour கழித்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம ஜாலியாக ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியுமே கிச்சன் ஸ்லாப்பில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 4 பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா அதை சர்க்கிள் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே டப்பாவில் போட்டுட்டு இப்போ மீதி இருக்கிற ஒன்று நான் எப்படி தேய்ச்சி கொடுக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்க. இப்போ நல்லா அதை கையிலையே டேப் பண்ணுங்கள், சென்டர்லேருந்து போங்க சைடுக்கு, ஓகேவா. இந்த மாதிரி வந்தோடனே ஹீட்டான பேனில் ஆயிலெலாம் எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு போட்டுருங்க, ஓகேவா. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சைடில் ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். அதுக்குள்ளே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஷவர்மாக்கு தேவையான குபூஸ் ரெடி. நெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு 2 to 3 days வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க இதோட இந்த குபூஸ். நெக்ஸ்ட்